ஹாய் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வாரத்தினுடைய சிறுவர் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் நம்ம ஒரு பாடத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்ன எனக்கு தெரியலையே, மறந்துருச்சே. ரோசி, எங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. ஹலோ அண்ணே, என்னண்ணே? ஓகே ரோசி, இன்னைக்கு எனக்கு பாடத்தோட தலைப்பு எனக்கு மறந்துருச்சு. உனக்கு தெரியுமா? தெரியல. தெரியுமா? என்ன தலைப்பு? நீ என்ன இழுக்கிற? நீண்ட பயணம். ஓகே, நீண்ட பயணம் நம்முடைய தலைப்பு. நீண்ட பயணம் அப்படின்ற தலைப்புல 2வது பாடத்தை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். உங்களுக்கு கதைனா பிடிக்குமா? கதைனா பிடிக்குமா? ஓகே. ஹலோ ரோசி, உனக்கு ஸ்டோரினா பிடிக்குமா? பிடிக்கல. அப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். நீ கேட்கறதுக்கு ரெடியா இருக்கியா? ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியை பத்தி சொல்ல போறோம். அந்த தம்பியோட பேர் என்ன அப்படின்னா கெவின். அவனோட பேர் என்ன? கெவின். ஓகே, அந்த கெவின் தம்பியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கெவின் தம்பியோட அப்பா ரொம்ப நல்ல அப்பாவாக இருந்தார். இந்த கெவினுக்கு ஒரு திங்ஸ் அவனுக்கு வாங்க ஆசைப்பட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸு. டேடிகிட்ட போய், டேடி எனக்கு ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கணும், எனக்கு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப கெவினோட அப்பா சொன்னார், தம்பி நான் சும்மா கொடுக்க மாட்டேன், தோட்டத்தில் பாரேன், நம்ம வீட்டு தோட்டம் எவ்வளோ களையெல்லாம் நிறைய இருக்குது, அதை சுத்தம் பண்ணணும், நீ அதை சுத்தம் பண்ணுனேன்னா உனக்கு நான் ஒரு பணம் கொடுக்குறேன். ஒரு பணம்னா ஒரு 100 rupees அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? ஓகே, நீ சுத்தம் பண்ணினேன்னா உனக்கு 100 rupees ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே கெவினுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு நான் நினச்ச ஒரு திங்ஸை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கெவின்? என்ன பண்ணான்னு கதை கேட்கணும், சரியா? உடனே என்ன செஞ்சான், காலையில் 6 மணிக்கே போய் தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பித்தான். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கெவினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா அங்கே பார்க்க வந்தான். அவனோட பேர் என்ன தெரியுமா? ஜூபி. அவனோட பேர் என்ன? ஜூபி. அந்த ஜூபி வந்தான். உடனே கெவின், ஹேய் ஜூபி, இங்கே தோட்டத்தை நீயும் சுத்தம் பண்ணுறியா? எங்கள் அப்பா உனக்கு என்ன பண்ணுவார், பணம் கொடுப்பாரு, நீயும் ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே ஜூபி, ஓகே நானும் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபி என்ன பண்ணா, அவனும் சுத்தம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயிலில் அப்படியே வேர்த்து ஊற்றுச்சு, சாப்பிடக்கூட இல்லை. ஆனால் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்ப நேரம் வேலை செய்யும் பொழுது இந்த கெவின் ஜூபியோட ஃப்ரெண்டு 2 பேர் அவங்கள என்ன பண்ணாங்க, வேலையை முடிக்க போகிற நேரத்தில் அவங்களும் ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வந்தாங்க. உடனே இந்த கெவின் வந்து, ஏய் நீ எங்கள் தோட்டத்தில் நீ வேலை செய்டா, எங்கள் டேடி உனக்கும் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு, அப்படியா நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு 4 பேர் அங்கே வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு முடித்த உடனே, கதை கேட்குறியா? கேட்குறேன். ஓகே, வேலை செஞ்சு முடித்த உடனே டேடி வந்தார். எல்லாருமே சூப்பராக வேலை பார்த்துருக்குறீங்க, லாஸ்ட்டாக யார் வந்தது அப்படின்னோடனே அந்த கெவின் ஜூபியோட 2 ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு இந்த டேடி என்ன பண்ணார், 100 rupees ஒரு பணம் கொடுத்தாரு. அவங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்தது ஜூபிக்கும் 100 rupees கொடுத்தாங்க. கெவின் நினச்சான், எங்கள் டேடி நான் காலையிலேருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். உடனே பார்த்தீங்கன்னா டேடி அவனுக்கும் 100 rupees கொடுத்தாரு ஒரு பணம், எனக்கும் 100 rupees, லாஸ்ட்டாக வந்த ஃப்ரெண்டுக்கும் 100 rupees அப்படின்னு சொல்லி டாடி மேலே கோவப்படலான்னு நினச்சான். அப்போ தான் அவனுக்கு ஒரு பைபிளில் இருக்கிற ஸ்டோரியை
ஏசுசாமி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எங்க பைபிள்ல இருக்குது? லெட்ஸ் கோ. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டோரியை ஏசுசாமி சொன்னது இந்த கெவினுக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் அதை ஏசுசாமி சொன்ன கதையை கேட்கறதுக்கு ஆசைப்படுறீங்களா? ரோசி, நீ கேட்க விரும்புறியா? அவனே நானும் ஜாலியா கேட்க விரும்புறேன். அப்படியா? ஓகே ரோசி, சொல்லுங்க. சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓனர் இருந்தார், முதலாளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓனர் இருந்தார். அந்த ஓனர் என்ன பண்ணார், அவருடைய தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அவருக்கு பெரிய கிரேப்ஸ் கார்டன் இருந்துச்சு. அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா இப்படி கெவினோட அப்பாவோடைய தோட்டத்தில் நிறைய புல் இதெல்லாம் நிறைய இருந்த மாதிரி அவரோட முதலாளியோட தோட்டத்துலேயும் நிறைய வேலை இருந்துச்சு. உடனே என்ன பண்ணார் முதலாளி, காலையில் 6 மணிக்கெல்லாம் வெளியில் போனார். எங்கே போனார்? அவர் தெருவோரத்தில் அப்படியே போய் யாராவது வேலைக்காக நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைக்கலான்ட்டு இந்த முதலாளி என்ன பண்ணார், ஓனர் போனார். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு போனாங்க. 6 மணிக்கு அங்கே வேலை யாருமே கொடுக்க மாட்றாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்த அவங்கள பார்த்து, வேலையாளுங்களை பார்த்து, ஏய் நீ என்னுடைய கிரேப்ஸ் கார்டனுக்கு வேலை செய்ய வரியா அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை மணிக்கு? 6 o'clock. 6 மணிக்கு போய் கேட்டாங்க. உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்களும் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த ஓனரோடைய கிரேப்ஸ் கார்டனுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆணுச்சு. என்ன டைமு? 9 மணி. 9 o'clock. ஓகே, 9 o'clock பாருங்க, டைம் பாரு. என்ன இப்போ டைம் என்ன? 9 o'clock. ஓகே ஓகே 9 o'clock ஆணுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அப்பையும் அந்த ஓனர், கிரேப்ஸ் கார்டனோட ஓனர் என்ன பண்ணார், போய் பார்த்தாரு. இப்போ வேலைக்கு யாராவது இப்போ வராங்களான்னு பார்த்து, அப்பையும் வேலை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து, கிரேப்ஸ் கார்டனுக்கு நீங்கள் வேலை செய்ய வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று கவனிச்சுக்கணும் குட்டீஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. காலையில் 6 o'clock போய் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எவ்வளோ தெரியுமா சம்பளம் பேசுனாங்க? இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே 9 o'clock போய் அப்பயும் வேலை இல்லாமல் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்டையும் என்ன பண்ணாங்க இந்த ஓனர், நீ என்னுடைய தோட்டத்தில் வேலை செஞ்சேன்னா உனக்கு நான் 1 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சம்பளம் பேசி கூட்டிகிட்டு வராங்க. அடுத்தது இந்த ஓனர் என்ன பண்ணார், இந்த கிரேப்ஸ் கார்டன் ஓனரு, அவர் திரும்பி 12 மணிக்கு போனார். 12 மணிக்கு போய் அங்கே நிறைய பேர் நின்னாங்க இல்லையா, அங்கே நின்னவங்கள்ட்ட நீங்கள் வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் சம்பளம் எவ்வளவு? 1 பணம். நம்ம சும்மா 100 rupeesன்னு வச்சுக்குவோம். 1 பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உடனே அவங்களும் வந்தாங்க. அப்போ டைம் என்ன? 12 o'clock. ஓகே 12 o'clock. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் கார்டன் ஓனர் திரும்பவும் ஆள் வேணுமே அப்படின்னு இப்போ எத்தனை மணிக்கு போகிறாரு? 3 o'clock. 3 o'clock போகிறாரு. அவருடைய தெரு ஓரம் போகிறப்ப அப்பையும் நிறைய பேர் வேலை இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஏய் நீ என்னுடைய தோட்டத்துக்கு வேலை வந்து செய்றியா அப்படின்னு சொன்னோன்னே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு நான் 1 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க தோட்டத்துக்கு வேலை பார்க்க போயிட்டாங்க. அப்போ டைம் என்ன? 3 o'clock. இப்போ ஈவினிங் 6 o'clock முடிஞ்சிருச்சுன்னா அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணார் அந்த ஓனர், சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6 o'clock முடிய போகிறதுக்கு முன்னாடி சரி கடைசி நேரத்துலையாவது வேலைக்கு ஆள் இருக்கிறாங்களான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போனாங்க. அப்பையும் வேலைக்கு ஆள் அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா பகல் முழுக்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. உடனே பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சும்மா இருக்கிறீங்களாப்பா, என் தோட்டத்துக்கு வேலைக்கு வரீங்களா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், 1 பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே
நான் வரோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்க, போனாங்க. இப்போ எந்தெந்த டைம்லலாம் இந்த ஓனர் போய் அங்கே தன்னுடைய தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தார்? 6 o'clock, 9 o'clock, 12 o'clock, 3 o'clock, ஈவினிங் 6 o'clock. அப்போ எத்தனை டைம் வராங்க? 6 மணிக்கு போகிறாங்க, அப்புறம் 9, அப்புறம் 12, 3, அப்புறம் 6 மணி. இப்படி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த டைமில் கவனிக்கணும், இப்போ எல்லாருமே வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ கூலி வாங்குறதுக்காண்டி, சம்பளம் வாங்குறதுக்காண்டி லைனில் நிற்கிறாங்க. உடனே இந்த ஓனர் என்னுடைய மேனேஜர்கிட்ட, ஏப்பா இங்கே வா, நீ எல்லாருக்கும் சம்பளம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே எப்பா லாஸ்ட்டாக வந்தவங்க யாருப்பா? 6 மணிக்கு முன்னாடி வா வா அப்படின்னாங்க. நீ ஏன் கத்துற? சரி, நீ கூப்பிடுறியா? ஓகே, லாஸ்டா வந்தவங்க வாங்க. கமான் அப்படின்னு சொன்ன உடனே லாஸ்ட்டாக வந்தவங்க வராங்க. அந்த உடனே 6 மணிக்கு முன்னாடி வந்தவங்க வந்து சம்பளம் வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? 1 பணம். அடுத்தது 3 மணிக்கு வந்தவங்களும் வராங்க, 1 பணம். அப்புறம் 12 மணிக்கு வந்தவங்களும் 1 பணம் வாங்குறாங்க. அப்புறம் 9 மணிக்கு வந்தவங்களும் 1 பணம் வாங்குறாங்க. இந்த காலையில் 6 o'clock போய் முதல்ல கூட்டிகிட்டு வந்தார்ல ஓனர், அவங்க நினச்சாங்க நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய சம்பளம் கிடைக்க போகுது. ஏன்னா ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்ணோம், வெயில் எப்படி அடிச்சிச்சு, வேர்த்து ஊற்றுச்சு, ஆனாலும் நம்ம அங்கே ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு நிறைய சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ஓனர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு 1 பணம் கொடுத்தாங்க. உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம். ஏங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம், எங்களுக்கு 1 பணம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அப்போ அந்த ஓனர் சொன்னாங்க, ஏப்பா உன்னை நான் வேலைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சப்ப உனக்கு சம்பளம் எவ்வளோ பேசுனேன் அப்படின்னு கேட்டாங்க. 1 பணம். அப்போ 1 பணம் தானே பேசுனேன். அப்போ நான் உனக்கு 1 பணம் பேசுனதை நான் கொடுத்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஏன் என் மேலே கோவப்படுற? இந்த பணம் என்னோடது, நான் தான் ஓனரு, நான் உனக்கு என்ன கூலி பேசணும்னு அதை கொடுத்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப நான் தாராளமாக இருக்கிறப்ப உனக்கு ஏன் கெட்ட குணம் இருக்குது? இது ஏன் பணம், நான் என்ன நினைக்கிறேன்னு அதை தான் செய்வேன், அதை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓனர் சொன்னது ரைட்டா ராங்கா? ரைட்டு ரைட்டு ரைட்டு. வெரி குட். ஓனர் சொன்னது ரைட்டு தான். குட்டீஸ், கடவுள் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டார், எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லி கொடுக்குது. புரியுதா ரோசி? புரியுதுண்ணே. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? ரோசி, இன்னைக்கு ஒரு மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? சரிண்ணே. சரி, நான் சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எங்க சொல்லுங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஓகே ரோசி, இன்னைக்கு உனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணே. அப்படியா? ஓகே ரோசி, இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு தெரியுமா? தெரியலண்ணே. சொல்றேன், கேட்டுக்க. தேவன் நம்மை நடத்துவது போல நாம் பிறரை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்களே. தேவன் நம்மை நடத்துவது போல நாம் பிறரை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அண்ணே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. அப்படியா? ஓகே ரோசி, சரி. இந்த பாடத்தினுடைய ஒரு கருத்து, இந்த பாடத்தில் இருக்கிற கருத்து என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாமா? புதிர் 2.
குட்டீஸ் அங்கே பாருங்களேன், ஒரு கிரேப்ஸ் பின்னாடி இருக்குது, நிறைய எழுத்துக்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. இதில் மறைஞ்சிருக்கிற இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து என்னன்றதை நம்ம பார்க்கலாமா? கடைசி லெட்டர்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து கீழே போடலாமா? ஓகே, நான் கடைசி லெட்டரை எடுங்க. நான், இம், நம், த, கு, தி, யை, வி, ட, தகுதியை விட, மே, லா, க, மேலாக, தே, ப, இன், தேவன், நா, இம், மை, நம்மை, ந, ட, இத், து, ஹி, ரார், நடத்துகிறார். அப்போ இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன? நம் தகுதியை விட மேலாக தேவன் நம்மை நடத்துகிறார். சூப்பராக இருந்துச்சா குட்டீஸ்? ஓகே, இந்த அரையாண்டினுடைய ஓய்வு நாள் சிறுவர் பள்ளி பாடத்தில் சூப்பராக நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க. கடவுள் இன்னைக்கு எல்லாத்தையும் ஈக்குவலாக பாரபட்சம் இல்லாமல் அவர் பார்க்குறாரு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நாமும் கூட மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கணும். அதை தான் கடவுள் விரும்புகிறாரு. ஓகே, காட் பிளஸ் யூ.